இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே அளவு எடுத்துக்கொள்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களை நீங்களே எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களுக்கு தான் சொல்லித்தரேன். எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இப்போ நீங்கள் டெய்லர் கடைக்கு போனீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட் எடுத்து போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்தாங்க என்னோட மெஷர்மெண்ட், இதை தைங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தைச்சி கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வேறு ஒருத்தருக்கு எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களாகவும் எடுத்துக்கலாம். இது இப்படி தான் ப்ராப்பராக எடுக்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது. உங்களுக்கு நீங்களே அளவு எடுத்து நீங்களே கட்டிங் பண்ண போகிறீங்க, தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குழப்பத்திலே இருக்கிறாங்க. எது ஃபஸ்ட்டு எடுக்கணும், இப்படி பண்ணணும், இந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணணும், எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் கட் பண்ணிடுறாங்க, தைச்சி சொதப்பிடுறாங்க, ப்ளவுஸ் ஷோல்டர் இறங்குதுன்றாங்க, சைடில் துணி வருதுன்றாங்க, ஃபிட்டிங் வரலன்றாங்க, லூஸாக இருக்குன்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா, எதுனாலலாம் ப்ராப்ளம் வருது, என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்னெல்லாம் மிஸ்டேக் நடக்குது, எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் அதாவது கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நிறையா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் தெரியல. அதாவது சரியான வழிநடத்தல் இல்லாமல், சரியாக புரிதல் இல்லாமல், சரியாக கட்டிங் பழகாமல் நான் நல்லா தைச்சிட்றேன், எனக்கு கட்டிங் தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் கட் பண்ணி கொடுங்க, நான் தைக்கிறேன், நான் கட் பண்ணி கொடுங்க தைக்கிறேன் அப்படின்றாங்க. கட் பண்ணி கொடு தைக்கிறேன்றீங்க, ஏங்க உங்களுக்கு தைக்க தெரியாதா? அதாவது தைக்க தெரியுதுன்றீங்கள, கட்டிங் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லைங்க எனக்கு கட்டிங் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். அதேமாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் தெரியாமலே இருக்கிறாங்க. அது எதனால் என்ன ஏதுங்கிறது எனக்கு நான் அலைனன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா அவங்களோட புரிதல் ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. நிறையா பேர் பார்த்தோம்னா ஒரு குழப்பத்திலே 4 பேருக்கு 5 பேருக்குன்றாங்க. இதை கூட்டு களி, இதை தூக்கி அதில் போடு, இப்படி மார்க் பண்ணு, இருக்கு பண்ணு, 4 விடு, இப்படி கிராஸ் பண்ணு, அப்படி கிராஸ் பண்ணுறது சொல்லி குழப்பி விட்டுறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நம்மளாலும் சரி நம்மட்டும் சரி, நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்கு சொல்ல, அந்த புரிதல் இல்லாதனால அது குழப்பத்திலே இருக்கிறாங்க. நம்ம சேனலில் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி. படிப்புங்கிறது தேவையில்லை. படிக்காதவங்க கூட ஈஸியாக நம்ம சேனலில் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கலாம். எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. அது நான் கேரண்டி உங்களுக்கு. உங்களுக்கு சிறந்த டெய்லர் ஆக்க வேண்டியது நம்மளுடைய சேனலோட நோக்கம், நம்மளுடைய கனவுகளும் அதான். அந்த மாதிரி நிறைய பேர்த்த உருவாக்கணுங்கிறது என்னுடைய லட்சியங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களை நீங்களே தனக்குத்தானே அளவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது. இப்படி பாருங்கள், டேப் 1 2 3 இப்படி இருக்குங்களா, இப்படியே எடுத்துக்கோங்க. பார்த்துங்க, இதை இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்ட் கையில் எடுத்துங்க. இப்படி பிடிங்க டேப்பை. எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, அப்படியே பின்னாடி போங்க. இங்கே பாருங்கள், இங்கே வைங்க. இந்த பக்கம் பாருங்கள், ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கையை இப்படி போட்டுங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக உங்களுக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 17.5 இன்ச்சு வருது. சரிங்களா, இது 17.5 வைக்கிங்க, 17 கனெக்ட் பண்ணிங்க. சரிங்களா, முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஹைட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 14 13ங்கிறது போதுமான ஹைட்டு. ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 13 வைங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 13 14 அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நீங்கள் அது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்டு வச்சுங்க. நார்மலாக ஷார்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 12 13 வரைக்கும் வைக்கலாம். இது நார்மலாக இருக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 13 12 அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் ஹைட்டு. புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் எடுத்துட்டோம். இது எடுத்துக்கங்க. இதுலேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணி எதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும், எப்படிலாம் ப்ளஸ் பண்ணி நம்ம கட்டிங்கில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுங்க. உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இது 2 எடுத்துக்கங்க. முடிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு கரெக்டாக அப்படி கொண்டு போங்க. பாருங்க, கரெக்டாக அக்கல்கிட்ட கொண்டு போயிட்டீங்களா, நல்லா பேக்கில் நல்லா அப்படி டேப் எடுத்து பிடிங்க. ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பாருங்க, இப்படி பிடிங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, நார்மலாக பிடிச்சிங்கன்னா போதும். பாருங்க, 36 வருது. அவ்வளோதான். முடிஞ்சுங்களா? 36 மெஷர்மெண்ட்டு ஜஸ்ட்டு. சரிங்களா? அடுத்து ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக பேக்கில் போட்டு இப்படி வச்சுங்க. இங்கே பாருங்கள், இது டைட்டு கொடுத்தே அழுதுங்க. ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல.
டைட் கொடுத்து அளந்துங்க. 32 வருது சரிங்களா. இந்த இடம் வந்து 1 இன்ச்சு நீங்கள் லூஸ் வச்சு டைட்டு, அதாவது லூஸ் வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணாலும் டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறது நான் சொல்ல வரேன். இப்படி அளந்துங்க. முடிஞ்சுங்களா? இப்போ 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து இங்கே பாருங்க, இப்படி கையை தொங்க போட்டுங்க, இங்கே வைங்க. இது பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன். இது பாருங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. இப்போ வந்து நான் எல்போ வைக்க போகிறேன். 10 இன்ச்சுனா 10 இன்ச்சுங்கிறது எல்போ. மடக்குனீங்கன்னா தெரியும், 10 11 கறங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இல்லை நான் நார்மலாக வைக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து 7 8 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். பாருங்கள் 8 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல வருது. அதாவது கை நீளம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறீங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, கை ஓப்பனுங்கிறது இங்கே பாருங்கள், டேப்பை அப்படியே நீங்கள் இப்படி விடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது 1க்கு 2 டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அதாவது 11 இன்ச்சு வருது. இப்போ இந்த ஸ்லீவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு லூஸு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து ஜஸ்ட்டு தான் வந்து ஃபிட்டிங் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடம்லாம் கொஞ்சம் லூஸ் இருந்துட்டால் கூட நீங்கள் வந்து தையல் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக எடுக்கணும்னா நீங்கள் பார்த்துங்க, இப்படி வந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கான சொல்ல வரேன். முடிஞ்சுங்களா? இப்படி எடுத்துக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லீவ்ஸ்லேருந்து எடுத்துட்டோம், ஆம்கோல் எடுத்துட்டோம். இது சாரி ஓப்பன் எடுத்துட்டோம், ஸ்லீவ்ஸ் ஓப்பனு. இப்போ ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி போட்டுங்க. இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த டேப் எடுத்துக்கங்க. இப்படி பாருங்கள், இது தெளிவாக புரியும். இப்படி பாருங்கள், கரெக்டாக 16 இன்ச்சு வருது. ஆம்கோல் வந்து 16 இன்ச்சு, அவ்வளோதான். இது இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஷோல்டர் 1 2 3 4 5 6 மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். பேக்லேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து 6 இன்ச்சு வச்சிங்கனாவே இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிடும். எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இல்லை நான் ரொம்ப லோ நெக் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேக்கில் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யணும். அதாவது ஷோல்டரை வந்து நம்ம குறைக்கிறது, கட்டிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். என்னோட மெஷர்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன், இது வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்த மாதிரி நினச்சிங்க. இப்போ நான் ஜஸ்ட் வந்து 36 இருக்குன்னா உங்களுக்கு 40 இருக்கா, 40 எடுத்துங்க. ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எனக்கு வந்து 32 இருந்தால் உங்கள் 34. அது நான் என்னென்ன எடுத்துருக்குறோனோ அது உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நான் ப்ளஸ் பண்ணி எப்படி நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கன்னு தெரிஞ்சுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து மெயினாக வந்து எழுதிக்கங்க. நான் எப்படி அளவு எடுத்துருக்குறேனோ அதை மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி நான் கட்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் என்னென்ன பண்ணாலும் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாவே செம்மையாக வந்துடும் ஃபிட்டிங். எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வராது. ஹை நெக் 1, ஒரு போட் நெக் 1, கட் ப்ளவுஸ் 1, மொத்தம் 3 ப்ளவுஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதான். இதில் நீங்கள் எப்படிலாம் வந்து ப்ளஸ் வைக்கணும், எங்கெங்கே மைனஸ் வைக்கணும், மெயின் டாட் எப்படி வைக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். அதாவது எங்கெங்கெல்லாம் ப்ளஸ் வைக்கணும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எடுத்துங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வேறு யாருக்கா எடுக்க போகிறீங்கனாலும் ஓகே. இதை கொண்டு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கொண்டே நீங்கள் டெய்லர் கடையில் கொடுத்தீங்கனாலும் அவங்க கண்டிப்பாக கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்களே அளவெடுத்து நீங்களே தைச்சிக்கிறதுனாலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். யாருக்கா ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு வேணும், கட்டிங் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்து எப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது என்னோடய மெஷர்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் ப்ளஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி வந்து அதில் என்னென்ன பண்ணுவீங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், என்ன ஏதுங்க சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய வீடியோக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம் பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஷோல்டர் பிரச்சனை. ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட்டே ஒன்று போட்டிருக்கேன். எதனாலலாம் இப்போ ஷோல்டர் இறங்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டாட் வந்து அதிகமாக பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து தான் தைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. கட்டிங்கில் வந்து மெயினாக வந்து நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. கட்டிங் தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. கட்டிங் எப்படி எனக்கு வெட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்கு தான் வராங்க. நான் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க, நான் தைக்கிறேன், கட் பண்ணி கொடுங்க, நான் தைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேராக வந்துடுறாங்க. மாதத்தில் கணக்கு வலையே இல்லாமல் வராங்க. ஏன் தெரியலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு சில பேர்த்துக்கு நான் வந்து ஐடியாக்களும் கொடுத்துருக்குறேன். நம்ம சேனல்லையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க.
கட்டிங்கில் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து செம்மையாக வந்துடும். அதேமாதிரி ஃபிட்டிங்கும் வந்துடும் செம்மையாக. அந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரவே வராது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிட்டிங் வந்து பக்காவாக கொடுக்கணும். மெயின் கட்டிங்கில் தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது. கட்டிங் நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்கள் சொந்தமாக சூப்பராக நீங்கள் வந்து கடை வச்சிடலாம். எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது. மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் போட்டு குழப்புவாங்க. 4 பேருக்கு 3 பேருக்கு வர்த்தரு கல்ச்சரு இதை கிராஸில் போடுங்க, கிராஸ்லேருந்து 3லேருந்து 4 போடுங்க, இங்கேருந்து இங்கே கிளிங்க, இப்படி கோடு போடு அப்படி கோடு போடுன்னு சொல்லி குழப்புவாங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் ஈஸியாக பழகிக்கிங்க. எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வராது. உங்களுக்கு ஏதாவது டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவேன். உடனுக்குடனே முடியாட்டி நான் மறுநாளோட ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேனல் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லர் கடையில் கொண்டு கூட நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவார். அது எந்த விதமான மிஸ்டேக் இருக்காது. பர்ஃபெக்டான டெய்லராக இருந்தால் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.